ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் இருக்கே தமிழ். நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மழை சீசன் தொடங்கிடுச்சு. இந்த ரெயின் சீசனில் உங்கள் கார்டனில் நீங்கள் நிறைய தவறுகள் செய்வீங்க. அந்த தவறுகள்லாம் சரிப்படுத்த நான் 5 டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் ஒன்று தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மழை சீசனில் பெஸ்டிசைட்ஸ் அடிச்சுட்டு இருந்துருப்பீங்க. ஆனால் இனிமேல் அடிக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மழை சீசனில் பெஸ்டிசைட்ஸ் அடிச்சிருந்தா எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். அப்படி உங்களுக்கு பெஸ்டிசைட்ஸ் கண்டிப்பாக அடிக்கணும்னா ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ நல்ல ஒரு பயன் தரும். ஓகே, இப்போ செகண்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா, உங்கள் ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. நீங்கள் நிறைய க்ரோ பேக்ஸ் வச்சுருப்பீங்க. க்ரோ பேக்ஸில் இந்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லோரும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதனால் தண்ணி விடும்போது வேஸ்ட்டு தண்ணிலாம் அதில் தான் போகும். மழை சீசனில் நிறைய தண்ணி வந்துடும். அதனால் அதெல்லாம் கரெக்டாக போகுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுங்க. இல்லைன்னா ரூட் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு நிறைய வந்துடும். தேர்ட் டிப் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மழை சீசனில் விதைகள் குறுக்க வைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மழை தண்ணி இல்லை நல்லா ஃபோல்ஸாக வந்து விழும்போது இந்த விதைகள் எல்லாம் மேலே எழும்பி வந்துடும். அதனால் உங்களுக்கு விதைகளை குறுக்காது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் விதைகளை குறுக்க போட்ட பிறகு மேலே இந்த மாதிரி ஒரு நெட்டு வச்சு கவர் பண்ணிவிடுங்க. அப்போ மழை தண்ணி பட்டாலும் உங்களுக்கு வித்துகளுக்கு சேதாரம் ஒன்றும் ஆகாது. ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மழை சீசனில் க்ரோ பேக்ஸ் ரெடி பண்ணுறீங்கன்னா கோகோ பீட் அளவை கொஞ்சம் குறைச்சிருங்க. 20% போடுறீங்கன்னா மழை சீசனில் 10% போட்டாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோகோ பீட் தண்ணி இருப்பதை நல்லா வச்சுக்கிடும். அதனால் மழை சீசனில் இல்லாமலே உங்களுக்கு தண்ணி நிறைய இருக்கும். இந்த கோகோ பீட் வர போட்டிங்கன்னா ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். அதனால் உங்கள் ரூட் பிரச்சனைலாம் நிறைய வர வாய்ப்பு உண்டு. ஓகே, 5th டிப் என்ன பார்த்துடலாம். ஓகே, மழை நேரத்தில் நீங்கள் ஃபெர்டிலைசர் போடுறத தவிர்த்துருங்க. அப்படி உங்களுக்கு ஃபெர்டிலைசர் போடணுன்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக போடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது மண் கலவை போல் இருக்கும். அதனால் உங்களுக்கு தண்ணியில் அடிச்சிட்டு போகாது. இதே கெமிக்கல் ஃபெர்டிலைசராக இருந்தால் அது வேஸ்ட் ஆயிரும். ஓகே, நான் சொன்ன இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. ஓகே, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.